பட்டு சாரியிலேருந்து ப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். டாப்போட ஹைட்டு 15 இன்ச்சஸ், நெக் ரவுண்டு 2.5, ஷோல்டர் ஒரு 4 இன்ச்சஸ் வச்சு, நெக் லென்த் வந்து 4.5 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆம்ஹோல் லென்த் வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ வந்துச்சோ அதே அளவு 6.5 வச்சாச்சு. ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 1 இன்ச் லூஸாகவே கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து 9 இன்ச் வந்தது 10 இன்ச்சாக வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கு வச்சாச்சு. செஸ்ட் ரவுண்ட் 10 இன்ச் வச்சோம். ஹிப்புக்கு வந்து நம்ம 9 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ தையலுக்கு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக் ரவுண்டு வரைஞ்சிக்கணும். ஆர்ம் ஹோல் வளைவும் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச்சு நம்மளுக்கு கிராஸாக ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணிக்கலாம் ஷோல்டரை. ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹிப் சைடு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த ஸ்லீவ் லைனிங்கை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் டிசைனுக்காக நம்ம கேன்வாஸில் நெக் மார்க் பண்ணி டிசைனுக்கு ஏற்ற அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கேன்வாஸை இந்த மாதிரி மெயின் கிளாத்தில் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக் வரைஞ்சிருக்கோம்ல அதுலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக வச்சு மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தனியாக டிசைனுக்காக நம்ம எடுத்த கிளாத்தில். இப்போ அந்த ஓரம் ஃபுல்லாக உள்ளே மடித்து விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைன் மாறிடாமல் நம்ம கரெக்டாக உள்ளே மடித்து விட்டு தையல் போடணும். இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் ஃப்ரண்ட் சைடோட நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைனிங் அது மேலே வச்சு நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக நெக்கு வந்து நம்ம மாறிடக்கூடாது இல்லையா அளவு, அதுக்காக நம்ம ஃபுல்லாக ஒரு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பின்னெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம நெக்கை திருப்பி விட்டுறலாம். இப்போ பேக் சைடும் நம்ம இதே மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக் டிசைனை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அது மேலே லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ லேஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ ஸ்லீவை இந்த மாதிரி லைனிங் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு டாப்போட நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம வேணுன்ற அளவுக்கு ப்ளீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் ப்ளீட் வச்சுருங்க. கரெக்டாக 2 கார்னரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ப்ளீட்டை கரெக்டாக வச்சுட்டு இப்போ லைனிங் அப்படியே திருப்பிட்டு உள்ளே லைனிங்கை கொடுத்து நம்ம அதுவும் நம்மளுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு உள்ளே ப்ளீட் வச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா உட்காரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பேக் சைடும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைட் ஜாயிண்ட்டு நம்ம 1 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சில் நம்ம சைட் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரெஸ் கம்ப்ளீட் ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.